உங்களுக்கும் இயேசுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் உறவை எதுவுமே மேற்கொள்ளாதபடி அந்த இடத்த அவருக்கு தவிர வேற எதுக்கும் கொடுக்காம நீங்கள் இருக்க பழகிட்டீங்கன்னா உங்களை மேற்கொள்றதெல்லாம் தோற்றுட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டே தான் போவோம். இந்த மாம்சம் எந்த சுகத்தெல்லாம் வெறுக்குதோ அப்பதாயா உனக்குள்ள நீ ஆவியான மனுஷனா மாறுற. ஆவியான மனுஷனா மாறும்போது தான் ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறாரு. நீ தேவனுக்குள்ள விசுவாசமா இருந்தா தான் விசுவாசத்தை உன்னால வெளிப்படுத்த முடியும். அவங்க நம்ம மதிச்சான்னா, இவங்க நம்ம இது பண்ணான்னா, அவங்க நீ போய் அன்பு கூறல, எல்லாம் உன்னை தேடி வந்து உன் காலில் விழணும்னு இருக்காத. நீ போ, நீ அன்பா, நீ சமாதானமா. உன்னை வேதனைப்படுத்தினாலும் அவங்களை பார்த்து தோத்திரம் சொல்லு. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிற உன்னை அவர் நாமத்தின் நாள் மகிமை நாளில் உன்னை புகழ்ச்சியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 65:2 நம்ம வாசிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். யாரு ஆண்டவர்கிட்ட வராங்க? மாம்சமானவங்க தான். ஆமே. எல்லாருக்கும் ஒரே ஆசை இல்லை. அதே போல தான் இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று தேவைன்ற ஒரு ஆசை இருக்கிறது. அப்போ ஆண்டு சொல்ற இந்த மாம்சம் எதிர்பார்க்கும், மாம்சம் எதிர்பார்க்கும். இந்த மனுஷன் ஒரு தேவையை எதிர்பார்ப்பான். அதே போல் அந்த தேவை ஒரே நாள் முடிவதில்லை. இன்றைக்கு ஒரு தேவை முடிந்தால் அடுத்த நாள் இன்னொரு தேவையை தேடுகிறது. அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அங்கிருந்து அது வருவதற்கு, அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சில விதமான காரியங்கள் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்போ ஒன்றை ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் எனக்கு பணம் தேவை. இல்லை என்றால் நான் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதை போய் வாங்கி கொண்டு வருவதற்கு ஒரு நபர் தேவை. பணம் இருக்கிறது, நபர் இருக்கிறது, ஆனால் அதை வாங்கி கொண்டு வருவதற்கு ஒரு வாகனம் தேவை. இப்படியெல்லாம் ஏதேதோ ஒரு விதமான தேவைகள் நமக்கு நிறைஞ்சிருப்பதை அது நம் அண்டை வந்து சேர்வதற்கு ஏதோ ஒரு காரியங்கள் இல்லாய்மையினால தான் தவிப்பு நமக்குள் இருந்து தாமதிக்கிறது. ஆமென். அப்பொழுது இந்த மாம்சம் தேவையாக இருப்பதினால ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறேன், இல்லை ஒரு நாட்டார் கடைக்கு போகிறேன். நாட்டார்கிட்ட போயிட்டு நான் கடைக்கு முன்னாடி நிற்கிறேன். அந்த கடையில் ஏராள பொருள் இருக்கிறது. எல்லாமே நமக்கு தேவையில்லை. அன்றைக்கு ஏதோ ஒன்று தான் எனக்கு தேவை. இல்லை என்றால் ஒரு 5 பொருள் தேவை. பாஸ்டம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க டெக்னிக்காக அதுதான். அப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கிட்ட போகும்போது சொன்னாங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா, ஒரே ஒரு சோப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னுவாங்க. ஒரே ஒரு சோப்புன்னுவாங்க. ஒரு சோப்பு தானே, அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. காரை அப்படி போய் நிறுத்துவேன். உள்ளே போவாங்க. வெளியே வரும்போது 2 பையை பிடிச்சிட்டு வருவாங்க. 2000 ரூபா 2500 ரூபா பில் ஆகிட்டுருக்கும். அடுத்த ஒரே பதில் தான் கொடுப்பாங்க, ஏமா ஒரு சோப்புன்னு எனக்கு டைம் இல்லை, நீ நான் எனக்கா வாங்கினேன், வீட்டுக்கு தானே வாங்கினேன், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் ஃபுல்லையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு ஆன்சருக்கு ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் முடிப்பாங்க. அப்போது ஒன்றை வாங்க போகிறோம் என்றால் ஏதோ ஒரு தேவை நமக்கு இருக்கிறது, அதை நாம் வாங்க வேண்டும். அப்போ அங்கே போய் நம்ம கேட்குறோம், இது எனக்கு வேணும், அவங்க அதை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாம்சம் அதை பெற்றுக்கொள்ளுகிறது. அதே போல தான் ஆவிக்குரிய ரீதியில் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மண்டை வருவார்கள். அப்போ நம்ம அந்த ஜெபத்துக்குள்ளே நம்ம போகும்போது அவரும் அதை கேட்க வருகிறார். இந்த ஒரு ஒன் சைடு இருக்கக்கூடாது. பாருங்க, நீங்க போயிட்டீங்க, அவர் வந்தாரா வரலையா, அவர் இருக்கிறாரா இல்லையான்ற குழப்பம் உங்களுக்கு என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் உங்கள் ப்ரேயருக்கு பதில் இருக்கும். ஒரு கடைக்குள்ளே நீங்கள் போகும்போது அங்கே அந்த கடைக்குரிய அந்த பொருள் ஒன்று எங்கே இருக்குன்னு தெரில, உடனே அதை எடுத்து கொடுக்க அங்கே வேலையாட்கள் இருக்கிறாங்க. அதை உடனே இன்னொரு கவுண்டரில் போனால் அதை பில் பண்ண ஒருவர் இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதே போல தான் ஜெபத்தில் நாம் போகும்போது ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார், நம்மை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய தூதர்கள் இருக்கிறாங்க.
இவ்வளோ பேரும் அந்த ஜெபத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் உங்கள் மாம்சத்துடைய மனநிலை அதில் முழுமையாக நீங்கள் செலுத்துவது இல்லை. சிலவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் சிந்தெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். இந்த மாம்சத்துடைய அந்த 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 இச்சையை அவங்க இன்னும் மேற்கொள்ளவில்லை. அந்த ஆசையை இருக்கீங்களா? புரியுதா? இன்னும் சிலவங்க இருக்கிறாங்க, நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு நைட்டே ட்ரெஸ்ஸை பிளான் பண்ணுவாங்க. அன்னைக்கு மஞ்சள் புடவை கட்டின்னு போயிட்டோம், ஆமாம், அன்னைக்கு இந்த நெயில் பாலிஷ் போட்டு போயிட்டோம். முந்தின நாளே அதுக்குரிய ஒரு ஞானம், அதோடைய ஒரு சிந்தை உனக்குள் வந்து உனக்கு போதித்து உன்னை இப்படி நீ இதை பண்ணிட்ட ஆல்ரெடி, இப்போ இப்படி மாறுன்னு ஒன்று பேசுறத உன்னால் உணர்ந்து கொண்டு உடனே அதை செய்வதற்கு நீ எழும்பி அதை ஆயத்தப்படுத்தி அதை தேடி வைக்கிற. ஜெபத்தில் நீ போகும்போது உன் ஜெபத்தை கேட்கிறவர் அங்கே இருப்பார் என்றால் நீ எப்படி அங்கே போவ? ஒரு தானாகவே ஒரு பயம், தானாகவே ஒரு நடுக்கம். நீ ஜெபிக்கும்போது அந்த உணர்வு உனக்கு இருந்துச்சுன்னா உன் ரூமே ஒரு பிரசன்னத்தை உன்னால் உணர முடியும். இன்னும் சிலர் அந்த மாம்ச இச்சையை அவங்க மேற்கொள்ள முடியாதனால தான் அவங்க ஜெபிக்க உள்ள போனது சீக்கிரம், வெளியே வந்தது அதை காட்டிலும் சீக்கிரம். அவங்களுடைய ஜெப நேரங்களை எவ்வளோ கட் ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் அதை குறைக்க தான் பார்க்குறாங்களே தவிர அந்த ஜெபத்தை அங்கே நீடிப்பதை அவங்க ஆசைப்படுறதில்லை. அப்படி என்றால் என்னுடைய காரியங்களை எனக்கு செய்து முடிக்கும்படி என்னோடு வந்து பேச வருகிறவர். அப்படி நம்முடைய ஜெப காரியங்களிலே நம்மால் அதிக நேரம் ஜெபிக்க நமக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் உங்கள் மாம்சத்தினுடைய அந்த எண்ணங்களை, அந்த செயல்களை, அந்த தாக்கங்களை நீங்கள் இன்னும் ஜெயிக்கவில்லை. நம்ம அடக்க வேண்டும். அவருக்கென்று நேரத்தை நாம் கொடுத்தால் அந்த நேரத்தை மற்றவனுக்கு கொடுக்க கூடாது. அந்த நேரம் அவருக்கு தான். அப்படி ஒருவன் தன் நேரத்தை கர்த்தருக்கென்று மாற்ற பழகும்போது அவன் பல நாட்களாய் அவன் வாழ்க்கையில் முடியாத காரியங்கள் பல நிமிடங்களிலே மாறி போவதை பார்ப்பீர்கள். நம்மெல்லாம் ஆவியானுடைய பிள்ளைகள், ஆமென். நமக்குள்ள ஒரு தேவ ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் வர வர நம்ம மாறணும், நம்ம சுபாவம் மாறணும், நம்ம குணம் மாறணும், நம்ம பழக்க வழக்கம் மாறணும். ஆமென். நீங்க மாறாம இருந்தீங்கன்னா அவர் மாறிடுவார். நீங்க மாறினீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளாக, அவர் யாரு, அவர் என்ன செய்ய உனக்குள் வந்தாரோ அதை அவர் செய்து முடிப்பார். அப்போ பாருங்க, பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ இதுவரை ஆவியானவர் எனக்குள்ளிருந்து வெளிப்படலை என்று சொன்னால் மற்றொன்று வெளிப்பட வேண்டும். அது என்ன? மாம்ச இச்சை. நான் இப்போ எல்லாம் வந்து இந்த ஒரு 2-3 வாரமாக ஆவியானவர் இதை தான் நம்மகிட்ட பேசுகிறார். ஆவிக்குள்ள சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிங்களுக்கு தான் புத்தியை கற்றுக் கொடுத்துட்ருக்கார். நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு திமிரு என்னன்னா, எனக்கு ஆவியானவர் தெரியும், எனக்கு இயேசு தெரியும், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், என் கூட எல்லாம் இருக்கிறாருன்னு அப்படி போயிட்டு காலி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ எல்லாம் இயேசு இருக்கிறார், ஆவியா இருக்க எல்லாம் இருக்கிறாங்கனால ஒரு ஆத்துமாவையும் ஆதாயம் பண்ணி கொண்டு வர்றதே கிடையாது. ஸோ இது என்ன என்றால், நமக்குள்ளாக நாமே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏதோ தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டேன், 4 வசனத்தை படிச்சுட்டேன், சபைக்கு வந்துட்டேன், கிறிஸ்து என்னோட. அது இல்லைங்க அவர் விரும்பினது. அவர் விரும்புறதே வேற. பகிரங்கமாக உன்னோடு இருந்து கர்த்தர் செயல்படுறத உன் துன்ப நேரத்தில் நீ நின்று வெளிப்படுத்தணும். அதுதான் இயேசு சொன்னார், ஒரு கன்னத்தை அரைஞ்சா
ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தையும் காட்டுனார். நம்ம ஒரு கண்ணத்தை அரைஞ்சா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணத்தையும் வச்சுட்டு வந்துடும் இல்லையா? சுபாவம் மாறணும். அப்ப இயேசு ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அவர் அதை செய்யாமல், அதை அவர் அந்த வழியாய் போகாமல் அவர் எதையும் பேசுகிறதே இல்லை. அப்போது ஏதோ இன்னும் என் வாழ்க்கையில் உருக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், ஒலிவ மரத்தின் மேல் ஒலிவ காய் அப்படியே இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. அது வந்ததுடைய அது ஆண்டு கொடுத்ததுடைய நோக்கத்தையே அது நிறைவேற்றாமல் இருக்குது. அதோடைய நோக்கம் என்ன? ஆண்டுடைய நோக்கம் என்ன? அங்கே நீ வந்து அங்கேருந்து பறித்து நீ எனக்குள்ளே வந்துடணுன்றார். அப்போ அவருக்கு அங்கேருந்து பறித்து அவருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்குள்ளே நிறைய ஃபில்டர் ஆகுது. அந்த மரத்தின்ல அந்த கனியை ஆண்டு வச்ச நோக்கம் அதன் மேலே இருப்பதற்கு அல்ல. அது அங்கிருந்து அது கொண்டு வந்து தேவாலயத்துக்குள்ள வருவதற்குள்ள நிறைய மாற்றங்கள் ஆனால்தான் அங்கு அது பிரகாசிப்பது. அப்ப அது 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 முத்தின பிறகு அது பறித்து அது இடித்து நசுக்கி அது பிழியும் போதுதான் எத்தனோ மாம்ச இச்சைகள், மாம்ச ஆசைகள், மாம்ச வாழ்க்கைகள், மாம்சத்தினுடைய எல்லா சுகங்கள் உடைகிறது. ஆமென். இதுவே போதும், நான் இங்கேயே அழகா இருந்திருக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லைண்ணா. ஆண்டவர் சொல்றார், நீ அங்கே இருந்தீங்கன்னா நான் அங்கே இல்லைன்றார். மாறணும். அப்போ இந்த 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 மாம்சம், இந்த ஃப்ளஷ் என்னத்தை சுமந்து வாழ்கிறது? எதுக்கு இடம் கொடுத்துருக்கு? அப்போ இதில் எதெல்லாம் உடையணும், எதெல்லாம் செதுக்கப்படணும், எதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் இயேசு வெறுக்கிறாரோ அதெல்லாம் நமக்குள்ளே இருந்து அழியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். அதுக்கு உபவாசம் பண்ணணும். ரொம்ப கோபம் வருதா? கோபம் வரக்கூடாதுன்னு உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணி அந்த ஆவியை நீ விரட்டணும். அதான் சொல்கிறார், இந்த ஜாதி பிசாசி ஜபத்தினாலும் இல்லைன்னா ஓடாது. எப்பவும் மற்றவங்களை கண்டா எனக்கு பிடிக்க மாட்டேன்தா, அவங்கள குறை சொல்லணுன்னே எனக்கு தோணிக்கினே இருக்குதா, குறையே பேசுறேன்னா அதுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த ஆவியை ஓட்டு. நான் என்னை பார்த்தாலே மற்றவங்க பயப்படணும். அந்த மாதிரி தான் நான் ஒரு ராங்காகவே செயல்படுவேன். நான் யாருக்குமே அடங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சுபாவம், ஒரு மாதிரி ஒரு திமிரு. நான் என்னை எல்லாம் மதிக்கணும், என்னை மதிச்சா தான் நான் ஒழுங்காக இருப்பேன், எனக்கு இது கொடுத்தா அப்படிலாம் வருதா? உபவாசம் பண்ணி உடையன்றாரு. நீ அங்கே இருக்கிறவர்களும் உனக்கு ரொம்ப பெருசாக தான் நீ பேசுவே, நீ ரொம்ப பயங்கரமாக தான், ஆனால் நீ இன்னும் அவருக்கு ஏற்ற ஆளாக மாறலன்றார். அதுலேருந்து பிரித்த உடனே அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷனே இல்லையா? ஒரு இயேசு அதை தான் சொல்கிறார், உன் தகப்பனின் தாயும் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டு, இனத்தை எல்லாம் விட்டு என் பின்னாடி வான்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னார். எல்லாத்தையும் விட்டு வரும்போது தான் அவர் சொன்னபடி அவர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இந்த மாம்சம் எந்த சுகத்தெல்லாம் வெறுக்குதோ அப்பதாயா உனக்குள்ள நீ ஆவியான மனுஷனா மாறுற. ஆவியான மனுஷனா மாறும்போது தான் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. நீ தேவனுக்குள்ள விசுவாசமா இருந்தா தான் விசுவாசத்தை உன்னால வெளிப்படுத்த முடியும். இந்த மாம்சம் எத்தனோ விதமான காரியத்தை இன்னும் உன்னை வளர விடாதபடி ஆளுக செய்யுது. அப்ப அவர் சொல்றாரு, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 17 வரலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீ துதிக்கணும்னு நினைக்கிற இந்த மாம்சம்ல செய்யாத. ஆமென் சொல்லணும்னு நினைக்கிற சொல்லாத. இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கான், உங்களுக்கு அது தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நீ ஜெயிச்சு வந்தாதாண்டா நான் உன் கூட இருக்க முடியுன்ற. மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வருவது தான் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற காரியம். அப்போ இங்கே பார்க்கும்போது எல்லாம் பைபிள் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் இதெல்லாம் ஜெயிச்சு வரணும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட நீங்கள்
மாம்சமான யாவரும் அவர் அண்டை போய் முழங்கால் படிடும்போது ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்கிறவர் உங்க ஜெபத்துக்கு இறங்கி வருவார். உங்க ஜெபத்துக்கு இறங்கி வரும்போது உங்க வாழ்க்கையினுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார், உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென். அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் கேட்குறேன் உங்களை, இன்னும் எவ்வளோ நாள் ஆவியானவர் இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சண்டை போட்டுன்னு இருப்பார்? சண்டை முடிஞ்சாதாங்க ஆசீர்வாதம் வரும், சமாதானம் வரும். என்னுடைய ஒரு சீக்ரெட்டான வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கும் எனக்கு இருக்கிற உறவை பறித்து விடுவதற்கு நான் இவ்வளோ நாள் இடம் கொடுத்துட்டேன். தோன்னா ஜெபம் பண்ணுறேன், தோன்னா பைபிள் படிக்கிறேன், தோன்னா சபைக்கு வரேன், தோன்னா ஏதோ கிறிஸ்துக்குள்ளே இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கிறேன், சாப்பிட்றேன், வாழ்கிறேன், அப்படியே போயிட்டுருக்கேன். இப்படியே எண்ணத்தில் இருக்கியா? இல்லைன்றா ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோட அந்த மணி நேரத்தை அவருக்கு உண்மையாக கொடுக்குறேன். நான் ஜெபிச்சேன், பதிலை பார்த்தேன்ற சாட்சி வருதா? நான் இன்னும் ஜெபம் இருக்கிறேன், பிரச்சனை மாறலங்கன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா? பிரச்சனை மாறலன்னா இன்னும் உன்னுடைய மாம்ச இச்சையை நீ என்ன பண்ணல, விட்டு வெளியே வரல, விட்டு வெளியே வரல. அதை விட்டு வெளியே வரணும் பாருங்க. அந்த மாம்சத்தினுடைய ஆசைகள் என்ன? சுகபோகமா வாழணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும், இது மட்டும்தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் நான் நிறையணும், வார்த்தையை உட்கொள்ளணும், அவருடைய சமூகத்தில் நான் தரித்திருக்கணும். இந்த உலகமே மாறினாலும் அவர் வார்த்தை மாறாதுன்ற வார்த்தையால் என்னை நான் கட்டி எழுப்ப வேண்டும். அந்த வார்த்தை எதெல்லாம் சொல்லுதோ அவ்விதமாக என் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பணும். எங்கேருந்து வந்த, எந்த நிலைமையில் வந்த, யார் மூலமாக உன்னை நான் மாற்றி வந்தேன்றதை யோசின்றார். கொஞ்சம் கை காலெலாம் அப்படி முளைச்சிட்ட உடனே நம்ம பாருங்கள் அப்படியே பெரிய ஆளாக போயிடும். அது ஒரு ஆவி. அதுக்கு நீ உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணி எல்லாம் ஜெயிக்கணும். எப்போ தான் ஊழியக்கார ஒரு விசுவாசி கனம் பண்ணலையோ அது ஏதோ ஒரு ஆவியில் மாட்டிச்சின்னு அர்த்தம். எப்போ ஒரு விசுவாசி தான் ஊழியக்கார ஒரு ஜெபத்தையோ ஒரு வாக்கு தத்தத்தையோ உள்ளே போட்டார்னா உடனே அதை கனமணி இழுத்து கொள்ளுதோ அது உண்மையாய் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அது நிற்கும். அதுடைய என்ன நிலைமை வந்தாலும் தான் ஊழியக்காரன் வந்து அதை ஜெபம்னா உடனே அங்கே நன்மைகள் அற்புதங்கள் வழி திறக்கும். ஏன்னா ஆவியில் அப்படி நிற்கிறாங்க. ஆமா, மீறி போகாத, நீ நிற்க ஆரம்பி. உன் நடக்கையில், உன் செயலில், உன் பாவனையில், உன் கிரியையில், உன் வேலையில் நீ எவ்வளோ சபைக்கு உண்மையாக இருக்கிறன்றது காண்பிச்சிடும். ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையோடு மேய்ப்பனோடு நீ இணைஞ்சி பணிஞ்சு நிற்கும்போது தான் உன் மாம்ச இச்சைகளை நீ ஜெயிக்கிறன்னு அர்த்தம். இல்லை நீனா சொல்கிறது நான்னா கேட்கறது, நீ சொல்லி நான் மாறணுமா அப்படின்னு இருந்தாலே இவர்கள் ஏதோ ஒரு ஆவினால அது ஜெயிச்சு அவங்கள பிடிச்சி தான் பக்கமாக வைத்திருக்கு என்பதை அவங்க பிரதிபலிக்கிறார்கள். ஆமென். இப்போ நாளைக்கு நான் இப்போ சொல்கிறேன், அடுத்த வாரம் வரும்போது விசுவாசிகள் எல்லாரும் வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை புடவை கட்டிட்டு வரணுன்றேன். அதில் 4 பேர் கலர் கட்டிட்டு வந்தாங்க, மற்ற எல்லாரும் ஒரே மாதிரி வந்திருக்காங்க. அப்போ உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஏன் வெள்ளை தான் கட்டினது கூட அவர் சொல்லுவார், நம்ம என்ன செய்யணுமானா உடனே நமக்கு தெரியுது இது ஒரு அடங்காத திமிரு பிடிச்ச ஆவி. ஏன் அந்த வெள்ளை புடவை கட்டிடுவா வெள்ளை ஷர்ட்டை போடணுவான்னு சொன்னாருனாலே அதுக்கு ஏதோ ஒரு ஒழுக்கம், ஏதோ ஒரு நோக்கம், அதற்கு ஏதோ ஒரு அபிஷேகம், அதற்கு ஏதோ ஒரு நிறைவு அங்கு இருப்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினதினால தான் அதை அறிவிச்சிருக்கிறார். அப்போ அத்தனை பேர் போட்டு வந்து அந்த 4 பேர் போடாத என்னன்னா அத்தனை பேரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். 4 பேர் எதிர்த்து நின்றார்கள். எதிர்த்து நின்றவர்கள் தன்னுடைய நன்மையை
அங்கிருந்து வராதபடி தடுக்கப்படுகிறது. அதை அவர்கள் இழக்கிறார்கள். மாம்ச இச்சை இதுதான், மாம்ச ஆசை இதுதான். ஒன்று சபையில் சொல்லுவாரானால் அது உன்னுடைய புரோஜனத்துக்காக என்பதை நீ உடனே எடுத்துக்கொண்டு உடனே உன்னை நீ தாழ்த்தும் போதுதான் உன் மாம்சத்தினுடைய அந்த இச்சைகளோடு ஆவியானவர் போர் செய்யும் போது உடனே அதை நீ எடுத்து போடும்போது தான் ஆவியானவர் ஜெயங்கொள்ள நீ இடம் கொடுக்கிற. ஆவியானவர் பக்கமாய் நின்று உன் மாம்சத்தை நீ ஜெயிப்பதற்கு அவரோடு நீ யுத்தம் பண்ணிவிட வேண்டும். நீயும் சொல்ல வேண்டும், என்னை விட்டு இந்த சுபாவமே போ, இந்த அடங்காத புத்தியை என்னை விட்டு போ, நீ விரட்ட வேண்டும். அப்போது ஆவியானவர் உன்னோடு இருந்து விரட்டுவார். யாராவது கடன்லயே வாழணும்னு ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? இல்லை, விரட்டுறோம், ஓடி போயிடு. யாராவது கேன்சர் வரணும்னு ஜெபம் பண்ணுவோமா? விரட்டுறோம், ஓடிடுன்னு. ஏன்? அவைகள் எல்லாம் என்னுடைய நன்மையை, என்னுடைய உயிரையும் என் சமாதானத்தையும் அழித்து விடும். அதற்கெல்லாம் பயங்கரமானதுதான் மாம்ச ஈச்சை. இந்த ஈச்சை ஒரு மனுஷனை கிறிஸ்துவாண்டது பிரிப்பதற்கு அல்லாமல் அவனுக்குள் அது வருவதில்லை. கிறிஸ்துவனுடைய நன்மைகளை, நேர்த்தியான உண்மையான அபிஷேகத்தை அவன் பெறாதபடி அதை அகற்றுவதற்கு தான் அது உன்னண்டை வந்து போர் செய்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், நான் என்ன ஆவி உடையவனா நான் இருக்கிறேன், நான் என்னை எப்படி நான் போயிட்டுருக்கிறேன், என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை, என்னால் ஏன் இயேசுவை என்னால் தரிசிக்க முடியல, ஏன் என்னால் ஊழியம் செய்ய முடியல, என்னால் ஏன் ஆத்துமாவை ஆதாயம் பண்ண முடியல. ரைட், அடுத்த வசனத்துக்குள்ள வரலாம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சொல்லுங்க ஆமென். இப்போ பார்க்கும்போது ஆவிக்கேற்றபடி நடக்கிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துடைய அந்த சட்ட திட்டங்களிலிருந்து இயேசு அதை உடைத்து அந்த சாபத்திலிருந்து அந்த அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கிருபையால் நம்மளை நிரப்பிட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு பிரமாணம் எப்படின்னா, ஒருவன் தப்பு செஞ்சா அன்னைக்கு அவனை அடிச்சு கொன்னுடுவாங்க. அதே போல ஒருவன் தவறு செஞ்சா அவன் ஆட்டையோ மாட்டையோ வாங்கி கொண்டு வந்து தேவ பலிபீடத்தில் பலியிட வேண்டும். ஆசாரியன்கிட்ட கொண்டு வந்து அந்த பாவ மன்னிப்புக்கென்று எதையாகிலும் பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நியாய பிரமாணத்தின் காரியங்கள், ஒருவனை விபச்சாரத்தோடு பார்த்தால் கல்லெறிந்து சாகடிப்பார்கள். உடனே தண்டனைகள் தான். இயேசு இந்த பூமியிலே வந்து நமக்காய் சிலுவையில் மரிக்கும்போது நியாய பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து நியாய பிரமாணத்துடைய கட்டளைக்கு தேவன் நம்மளை காப்பாற்றி விடுதலையாக்கி நம்மளை ஒரு சுதந்திரமாக மாற்றி இருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் செய்த பாவங்களுக்கு அவர்கள் பலி செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் செய்த பாவத்துக்கு இயேசு தன்னே பலியாய் மாறிட்டார். இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தினுடைய பாவத்துக்காக அவர் பாவமானார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். ஏசாயா 53 வாங்க, 2 வாசிங்க. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இயேசுவை போல அழகு யாருக்குமே இல்லை. அவரை போல சௌந்தரியம் யாருக்கும் இல்லை. அவரை போல வெண்மை மேனி யாருக்கும் இல்லை. அவ்வளோ அழகும் சௌந்தரியம் உள்ள இயேசுடைய நிலைமை இன்றைக்கு எப்படியாய் பார்க்கிறார்களாம்? அவரை பார்க்கத்தக்க ரூபம், விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை.
அப்போ பார்க்கும்போது அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, அவரை நாம் பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபமும் இல்லாத அளவுக்கு நம்முடைய இருளாகிய அந்த பாவ சாபங்கள் அவர் மேல் ஏற்ற 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 அவர் தன் அழகெல்லாம் இழந்தார், தன்னுடைய சௌந்தரியத்தை இழந்தார். எவ்வளோ அழகுள்ள இயேசு, எவ்வளோ மகிமையான இயேசு. இந்த இயேசு இந்த பாவத்தை தான் மேல உலகத்தின் சர்வ லோகத்துடைய பாவத்தை, உன் பாவத்தை, என் பாவத்தை, மாம்ச இச்சைகளை எல்லாம் தன்மேல் விழ 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 அவர் அழகு இழந்தார். இயேசு கல்வாரிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஏசா தீர்க்க நிமித்தம் இது தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டது. அது அப்படியே மத்தேயு, மார்க், லூக்கல் எல்லாம் அது நிறைவேறினது. அவர் ரத்தம் சிந்தினார், அழகு இழந்தார், அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு நீயும் நானும் அழகானும் சொல்லி, நீயும் நானும் மற்றவர்களால் நேசிக்கப்படணும் சொல்லி, நீயும் நானும் பரிசுத்த ஆவியின் வரங்களால், ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் நமக்காக இழந்தார். அப்போது அந்த நியாய பிரமாணம் சபைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. வார்த்தையாகிய வேத பிரமாணத்தை நம் கையில் கொண்டு செல்ல முடியாது. அதெல்லாம் ஆசாரியர்கள் திறந்தால்தான், ஆசாரியர்கள் வாசித்தால்தான். ஆசாரியர்களை அன்று தேவ சத்தத்தை ஒரு மனுஷனும் கேட்க முடியாது. ஆசாரியர்கள் தான் உடன்படிக்கைக்குள்ளாய் போய் தேவ சத்தத்தை கேட்டு உனக்கு வந்து சொல்ல வேண்டும். ஜனங்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வெளியே தான் நின்று கொண்டிருந்தார்கள். என்றைக்கு இயேசு நமக்காய் மரித்தாரோ தேவாலயத்தின் திரை கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நடு சுவராய் இருந்த சுவர் உடைக்கப்பட்டது. இன்றைக்கு இயேசு நம்மை பார்த்து சொன்னார், என் பிள்ளைகளே, நீ என்னண்ட வந்து முழங்கால் போடும்போது உன்னோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். நீ என்னை தேடி சபையில் ஆராதிக்க வரும்போது என் ஊழிய நிமித்தம் உனக்கு நான் நன்மைகளை செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த உறவை ஏற்படுத்தினதை கெடுத்து விடுவதற்கு இந்த மாம்சம் உனக்குள் போராடுமானால் இயேசு ஆவியானவரும் துக்கம் அடைகிறார். பாவத்தை சுமக்க ஆசைப்படுறியா? இல்லை கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பிரசனத்தையும் சபையினுடைய தரிசனத்துக்குள்ள நிற்க விரும்புறியா? அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாயம் தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியுது இதெல்லாம் பைபிள் படி அவருக்கு பிடிக்காத விஷயம்னு. ஆமென். இது இயேசுவுக்கு பிடிக்காது. இப்போ அவருக்கு பிடிக்காதது நம்மளை பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம தான் அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த நாயை ஓட்டணும். ஆமென். அது உனக்குள்ளே இருக்கிறவர்களும் அது உன்னை பாதிச்சுட்டு இருக்கும். உன்னை முன்னேற விடாது, உன்னை தலை உயர்த்த விடாது. அது உன் வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு பயங்கரமான கெடுதலின் ஆவி. இன்னைக்கு எனக்கு கோவம் வருது, என்ன பண்ணுறது? அது ஒரு ஸ்பிரிட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு அது ஒரு மாம்ச இச்சை.
அது ஆண்டரை ஆண்டர்கிட்ட இயேசுக்கிட்டேருந்து நெருங்கக்கூடாதபடி உனக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவி. இன்றைக்கி அது உன்னை விட்டு போனோன்னா நீ அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும். இந்த சுபாவம் எனக்கு மாற வேண்டும். ஆமென். ஏன்னா இந்த சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மறைஞ்சிருக்காதான், இதெல்லாம் வெளிரங்கமாக இருக்குதான். இதெல்லாம் வெளிப்படுற விஷயம். இதெல்லாம் பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு முதலான இப்படிப்பட்டதெல்லாம் சண்டை, இதெல்லாம் வெளியே வர விஷயமா, உள்ளே இருக்காது. ஆவியானவர் உள்ளே இருந்தார்னா ஆவியானோட கிரியை வெளியே வரும். ஆமென். இப்போ உங்களை சண்டைக்காரி எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வெளியே 4 பேர் தெருவில் நீங்கள் சண்டை போட்டால் தான் சண்டைக்காரின்னு தெரியும். அதில் இன்னொன்று இருக்குது, நீ ஜெயிக்கிறியா ஜெயிக்கிறியா, 2 பேர் குடிமையை பிடிச்சி ஆட்டாடினாங்க, யார் ஜெயிச்சான்னு பார்க்கணும். ஆமென். நாளைக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது யார் மூஞ்சி வீங்கி இருக்கோ அவங்க தோத்துட்டவங்கன்னு அர்த்தம். யார் சூப்பராக அப்படின்னு இருந்து நாளைக்கும் ரோட்டில் அப்படி நிற்கிறாங்களோ அவங்க தான் கெத்துன்னு அர்த்தம். ஆமென். ரைட். அப்படின்னு இதெல்லாம் இவங்க இதுதான் அப்பா இவங்க ஐயோ, அப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ அவங்ககிட்ட வச்சுக்காதப்பா, அடிச்சு மூஞ்சிலாம் வச்சிடும் அந்த அம்மா அப்படின்னு வெளியிறாங்க. அதுதான் அவர் இங்கே சொல்லும்போது 19ஆம் வசனத்தில் சொல்கிற மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கிறது. இந்த குணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, பொறாமை, இதெல்லாம் எதுவுமே நீ எவ்வளோ தான் உள்ளே வச்சு ரொம்ப நல்லவனு காட்டினாலும் முடியாதான். டபால்னு உன் காலை மெஸ்டால உன் கோவம் ஆகி வெளியே வந்துடும். கண்ணு இல்லை உனக்கு. ஆமென். சரி பரவாயில்ல அப்படி வராது. நாய் மாதிரி மெச்சுது. ஐயோ சனி, அது இன்னும் காலை என்ன. ஹலோ. ஆனால் அதே நேரத்தில் பரவாயில்ல அவங்க கெஞ்சணும், அவங்கள்ட்ட சாரிங்கன்னு கெஞ்சணும். ஆனால் அதை மாறாதவங்கன்னு தரமுன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே அப்படின்னும். அப்படி இல்லை. இயேசு தன்னை தாழ்த்தினார், அவர் தாழ்மை ரூபம் எடுத்தார், அவர் தாழ்மை சுருபியாய் மாறினார். அப்போ இந்த மாம்ச கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கும்போது நம்மளை வேற மனுஷனாக காட்டுறதுக்கு, உன் பேரை கெடுக்கிறதுக்கு அது அந்த ஸ்பிரிட் உனக்குள்ளேருந்து ரொம்ப உன்னை யூஸ் பண்ண பார்க்குது. அவரை அடிக்கும்படி கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாய் கொண்டு போகப்படுறார். வாய் திராத ஆட்டை போல அவர் மௌனமாக இருக்கிறார், சகிக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் வரும்போது கோபம் இருக்கணும் தான், நியாயத்துக்கு இருக்கணும், அநியாயத்துக்கு இருக்கக்கூடாது. அநியாயத்துக்கு கோபப்பட்டுப்பாங்க அம்மா, அது புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. என்ன சொன்னோன்னே தெரியல, அதுக்குள்ள அந்த மாதிரி கத்துது. ஐயோ அது இருக்கு பாரு, ஊமாங்கொட்டை மாதிரி இருக்கும் அது பண்ற வேலை. ஐயோ, உங்களை நீங்க அடையாளம் காட்டி பிரயோஜனம் என்ன? ஆனால் தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? உன் மாம்ச கிரியை உணிழ்ந்து ஒழிப்பதற்கு ஆவியானவர் போர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீ அவர் பக்கம் சாஞ்சினா இதை நீ ஜெயிச்சுட்டு வந்துடலாம். இது உன்னை விட்டு போனோன்னு அவர் உனக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இதை எடுத்து போட்டுருங்க, இதை எடுத்து போட்டுருங்க, இதை எடுத்து போட்டுருங்க, இதை நான் மாற விரும்புகிறேன். என் திமிரு மாறட்டும், என் கோபம் மாறட்டும், என் ஆத்திரம் மாறட்டும், என் பொறாமை மாறட்டும், என் குறை மாறட்டும். எப்போவுமே மற்றவங்களையே நான் குறை சொல்லி நான் நல்லவனே காட்டுறேன். இனி என்கிட்ட நான் குறை இருக்குன்னு நான் பார்க்கட்டும். இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் கண்ணாடியை திருப்பி இருக்கிறீர்கள், ஆகியால் தான் உங்கள் அலங்கோலம் தெரியவில்லை. அதை திருப்பி இப்படி பாருங்க, உங்களை காட்டும். அதில் தான் நம்ம குறையை நமக்கு மாற்றணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் நம்மை மாற்றுவதற்கு நமக்கு சொல்லி கொடுக்க தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் சபை ஊழியக்கார கொடுத்துருக்கோம். இன்னைக்கு யாரோ ஒருவர் நமக்கு தேவை. அதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற அழுக்கப்பார், உன் முதுகில் இருக்கிற அழுக்கப்பார். இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு பிடிப்பதில்லை, ஆனால் மற்றவர்களை குறை பேசுவதற்கு நமக்கு ரொம்ப பிடிக்குது. 2 கிளாஸ் காப்பி குடிச்சு முடிச்சுட்டு இருப்போம்,
4 பேக்கெட் மேரி பிஸ்கெட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு இருப்போம். இன்னும் பேசி முடிச்சுட்டே இருப்போம். இவ்வளவா சாப்பிட்டேன்? ஆமாம், அவ்வளோ வயிற்றுச்சல்ல பேச. சாந்தமாகுங்கள், மாற்றுங்கள். மாறும்போது மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார். மாற்றங்களை நிச்சயமாய் கொண்டு வருவார். அவர் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் எப்பவும் நீதி உண்மைதான் செய்ய தெரியுமே தவிர அநியாயம் செய்ய தெரியாது. அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாது அவருக்கு. அவர் இதுனா இதுதான், அதில் நீ வந்தாதான் உனக்கு அவர் நன்மை செய்ய முடியுமே தவிர அதில் நீ வராதவர்கள் அவர் தன்னை மாற்றிக்க மாட்டார். உன்னை நீ மாற்றின்னு வந்தாதான் அவருடைய நன்மை நீ பெற முடியும். நீ மாற்றிக்கின்னு வரணும்னு சொல்லி தான் அவர் அன்னைக்கு மாற்ற முடியாதனால தான் அந்த மரண தண்டனைக்கு முழுமையாக போனார். அந்த அவமானத்துக்கு போனார், அந்த அசிங்கத்துக்கு போனார், கையை நல்லா தட்டி அந்த வேதனைக்கு போனார். அவரால் மாற்றிக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. இந்த வழியில போனாதான் இவங்களை மீட்க முடியும் சொல்லி அவர் அதுக்குள்ள போனாரு. இன்னைக்கு உனக்கு மாற்றம் வரணும்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நீ மாறினாதான் அவர்கிட்ட இருக்கிறத உன்னால. புரிஞ்சவங்க நல்லா கைய இப்போ இதுக்கு மேலெல்லாம் மாம்சம்னு பேசணும், இப்போ ஆவின்னு பேசுறோம். மாம்சத்தின் கிரியைகள்னு பேசணும், இப்போ ஆவியுடைய கனின்னு பேசுறோம். இது கிரியை இல்லை, இது கனி. ஆமென். இது ரொம்ப நல்ல ஃப்ரூட். கிரியை காட்டிலும் கனி தான் ரொம்ப விரும்புவாங்க. பிள்ளைகிட்ட போய்ட்டு நான் அப்பா நல்லவர், நான் அப்பா நல்லவர் சொன்னால் அது இப்படியே பார்த்துருக்கோம். அதை பிள்ளைகிட்ட ஒரு மாங்காய் கொடுத்து போகிறோம்ல, மாம்பழத்தை, அப்பா தேங்க்யூ. ஆமென். ஸோ நம்முடைய சுபாவங்கள் மாறும்போது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தானாவே வருகிறது. அவர் வார்த்தையை நமக்குள்ளிருந்து நம்ம பிரதிபலிக்கும் போது இடம் சந்தோஷமாய் மாறுகிறது. வார்த்தையில் அல்ல, செயலிலே வெளிப்படட்டாம். ஆவியின் கனி அன்பு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். எத்தனை பேருங்க கிறிஸ்துவுடையவர்களா இருக்கீங்க? இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன பார்த்து பேசுறாரு? அவங்கெல்லாம் மாம்ச ஆசை இச்சைய தூக்கிட்டு போயிட்டு அப்போ ஆல்ரெடி அவர் ஒரு சிலுவையில் நம்மள்த சுமந்துட்டாரு. அடுத்தது நம்மள்த தூக்கின்னு போய் அடிக்கணும். ஏசுவாமி போயிட்டே இருக்காரு, பின்னாடி நான் போறேன். அவர் திரும்பினாரு, என்ன பார்த்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திரும்பினாரு. என் ஆசை இச்சையெல்லாம் பின்னால போயிடுச்சு. அதெல்லாம் விட்டு இவர் பின்னாடி வந்துட்டே இருக்கிறேன். ஆமென். அவருக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை ஈர்த்து திரும்ப வச்சதுன்னா என் தாகம் தான் அவரை திரும்ப வச்சது. அப்பா 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 அப்பான்னு போறேன், அவர் என்னை திரும்பி பார்க்கிறாரு. அப்ப என் பிள்ளை ஏதோ ஒன்ன விட்டுட்டு வராயா, அவன் உலகத்தை விட்டுட்டு வரான், பாவ ஆசை இச்சைகளை விட்டுட்டு வரான், கோபம் முறுக்கம் பொறாமை எல்லா எரிச்சல் எல்லா அசுத்தத்தை விட்டு வரான், அவனுக்குள்ள இருந்த மேட்டுமையை விட்டு வரான், பெருமையை விட்டு வரான். அவன் சபைக்கு அடங்குறான், ஊழியருக்கு அடங்குறான், தரிசனத்துக்கு அடங்குறான், ஜெபத்தில் நிற்கிறான். என் சபைக்காக நான் என்ன வேணா செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். வரும்போது அவனை அவர் திரும்பி பார்க்கிறார். ஏதோ ஒன்றை செய்ய திரும்பி பார்க்கிறார், ஏதோ ஒன்றை கொடுக்க திரும்பி பார்க்கிறார், ஏதோ ஒன்றை உன் கரத்தில் வைப்பதற்கு தருவதற்கு திரும்பி பார்க்கிறார். அவர் திரும்புகிறார் என்றாலே ஏதோ ஒன்று வருகிறது. உன் ஜெபம் அவரை பார்க்க வைக்கிறது, உன் ஜெபம் அவரை கொண்டு வருகிறது, உன் ஜெபம் அவர் பிரசன்னத்தை இறக்குகிறது, உன் ஜெபம் தேவ தூதருடைய சேனைகளை உன் வீட்டிற்குள் இறக்குகிறது. ஆமென். சிலுவையிலே அவர்கள் அறைந்து விடுகிறார்கள்.
கிறிஸ்தவனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இருப்போம் என்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இல்லாதவங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்பர் தேவையில்லாம் தூக்கி வெளியே போட்டேன். இப்போ போகும்போது திரும்பி எடுத்து வச்சுன்னு போனீங்கன்னா அது நாத்தடிக்கும். ஆமாம். ஒரு ஆட்டுக்கறியை ஆடு ஆட்டுக்கறி போகிறோன்னா அதை கழுத்தை வெட்டி தோலை உரித்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத குடல்லாம் உருவி அப்படியே அதோடைய மாம்சத்தை மட்டும் தொங்க வச்சுருப்பான். ஆனால் எதையுமே உருவாமல் கொடுத்தான்னா உன் வீட்டில் இருக்கிறவங்க நீ செஞ்ச குழம்பை நீயே தின்னுட்டு எழுந்து போயிடுவான். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சுத்தமாக்கப்பட்டுட்டீங்க. இனி நீங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க. வீண் புகழ்ச்சி தான் பிரச்சனைக்கே காரணம். அந்த பெருமை தான் பெரிய எருமையாக மாடும். ஆனாங்க அவங்க நம்ம மதிச்சான்னா, இவங்க நம்ம இது பண்ணான்னா, அவங்க நீ போய் அன்பு கூறு. எல்லாத்தையும் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் காலில் விழணும்னு இருக்காத. நீ போ, நீ அன்பா, நீ சமாதானமாக. உன்னை வேதனைப்படுத்தினாலும் அவங்களை பார்த்து தோத்திரம் சொல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிற உன்னை அவர் நாமத்தின் நாள் மகிமை நாளில் உன்னை புகழ்ச்சியாய் வைப்பார். ஹல்லேலூயா.